அறம்பொருள் இன்பத்தை வடித்து தந்த வள்ளுவன் இதயம் தொட்ட குரலா நான் நினைக்கிறது, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். இந்த அன்புங்கிற மூல மந்திரத்துக்கு ஏதாவது செலவு பண்ணணுமா? இல்லவே இல்லை. இறைவனுடைய ஆலயத்தில் நீ காணிக்கை போடுவதற்கு வருமுன் உன் சகோதரருடன் சண்டை போட்டிருந்தால் சகாயம் செய்துவிடு. நீ 10% உழைக்கிறியா, வருமானம் வருதா, அதுல 2% அடுத்தவனுக்கு ஈந்து கொடுத்து மகிழ். பகவத்கீதை அன்பு, பெரிய புராணம் அன்பு, ராமாயணம் அன்பு, பாரதம் அன்பு. ஊர்ந்து உணவு தேடக்கூடிய எறும்பு இருக்கு பாருங்க, அது ஒரு கோவில வழிபட்டது, அதுதான் திரு எறும்பியூர் அப்படின்னு பேர் வந்தது. கசிந்துருகி கண்ணீர் மல்க வென்றோமே, அந்த எம்பெருமான தன்னுடைய அன்பால் வேண்டியது சிலந்தி, அதுதான் மறந்துவிடக்கூடாது. திரு ஆனைக்கா. அன்பே சிவம், அன்பே தவம். இந்த தலைப்புல பல முறை பல செய்திகளை பார்த்துருக்கோம். நம்ம அப்பப்ப பக்தி நிகழ்வுல கூட தமிழ் மறையாகிய பொதுமறை திருக்குறளை நம்ம எடுத்து நிறைய விவாதம் செய்திருக்கிறோம். 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 குறள். அறம்பொருள் இன்பத்தை வடித்து தந்த வள்ளுவன் இதயம் தொட்ட குரலா நான் நினைக்கிறது, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. உலகத்துல தேவாரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு, திருவாசகத்துக்கு ஒன்று உண்டு, பரம்பொருளுக்கு ஒன்று உண்டு, பாசுரத்துக்கு ஒன்று உண்டு, விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒன்று உண்டு, சிவபுராணத்துக்கு ஒன்று உண்டு, பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்துக்கு ஒன்று உண்டு. ஆனால் எல்லாத்தையும் விட பவர்ஃபுல் ஸ்லோகம் எதுன்னா ஒரே மூல மந்திரம் அன்பு. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, இதை எல்லாரும் சொல்லலாம்ல, எல்லாரும் பயன்படுத்தலாம்ல, இறைவனுடைய பாதத்தை பற்றி உய்யலாம்ல. அப்ப இந்த அன்புங்கிற மூல மந்திரத்துக்கு ஏதாவது செலவு பண்ணணுமா? இல்லவே இல்லை. மதங்களை கடந்து நம்முடைய அருள் நேரம் செல்கிறது. விவிலியத்துல ஒரு வார்த்தை உண்டு, இறைவன் இடத்தில் நீ பணம் போடுவதற்கு முன்பு உன் சகோதரரோடு சண்டை போட்டிருந்தால் அவனோடு சகாயம் செய்துவிடு, பிறகுதான் உன் காணிக்கை ஏற்கப்படும். எப்படி? இறைவனுடைய ஆலயத்தில் நீ காணிக்கை போடுவதற்கு வருமுன் உன் சகோதரருடன் சண்டை போட்டிருந்தால் சகாயம் செய்துவிடு, அதை சரி பண்ணிட்டு மனமாற்றத்தை கொண்டு வா, அதுக்கு பிறகுதான் உன் காணிக்கையை ஏற்றுக்கிறேங்கிறது விவிலியம். நபி என்ன சொல்றார்? சொர்க்கம் எது? தாயின் திருவடி. நீ 10% உழைக்கிறியா, வருமானம் வருதா, அதுல 2% அடுத்தவனுக்கு ஈந்து கொடுத்து மகிழ். 5ல் ஒரு பகுதி அடுத்தவனுக்கு கொடுக்கணும். இதுதான் குரான். அப்ப பகவத்கீதை அன்பு, பெரிய புராணம் அன்பு, ராமாயணம் அன்பு, பாரதம் அன்பு. இதை அப்படியே வைங்க. திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும். அந்த திருக்கோயில்ல தாடகை பிராட்டி நாள்தோறும் இறைவனுக்கு பூமாலை சூட்டி போடுவாள். அந்த பூமாலை எடுத்துட்டு திருப்பனந்தாள் திருக்கோயிலுக்குள் தாடகை பிராட்டி வரா. இறைவன் அப்படி பார்க்கிறார். அவருடைய ஆடை, யாரு? பிராட்டியாருடைய ஆடை அந்த பூமாலை போட போகின்ற போது அதுவா சரிந்துருது. சரிந்துட்டா மாலை கீழே விழுந்துரும். இதை கையை சரி பண்ணணும், அவளுக்கு அசிங்கமா போயிடும், அவமானமா போயிடும். எம்பெருமான் தன்னை சாய்த்து கொண்டார். யாரு? பிராட்டியாருடைய அன்புக்கு. இதை மன்னன் கேள்விப்பட்டு இறைவனை சரி பண்ணுவதற்கு யானை வரைக்கும் கட்டி எடுத்து சரி பண்ணி பார்த்தான். நடக்கவே இல்லை, நடக்கவே இல்லை. ஆனா குங்கிலி கலையனாருடைய அன்புக்கு இறைவன் சரி செய்யப்பட்டான்னு நம்ம சரித்திரம் படைக்கிறோம். எவ்வளவு சிறப்பு! மனுஷனுக்கு மட்டுமா? அதாவது ஊர்ந்து உணவு தேடக்கூடிய எறும்பு இருக்கு பாருங்க, அது ஒரு கோவில வழிபட்டது, அதுதான் திரு எறும்பியூர் அப்படின்னு பேர் வந்தது. எது? அடுத்த வேளை உணவுக்கு கார்காலத்திற்கு முன்பே கனிவோடு வரிசையாக சென்று உணவு சேரக்கூடிய எறும்பு இறைவனை வழிபட்டு அன்பு செய்தது. அதற்கு பெயர் திரு எறும்பியூர்னு பெயர். சிலந்தி, சிலந்தி அம்மையப்பான்னு நம்ம கொண்டாடக்கூடிய எல்லாம் வல்ல காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்க வென்றோமே, அந்த எம்பெருமான தன்னுடைய அன்பால் வேண்டியது சிலந்தி, அதுதான் மறந்துவிடக்கூடாது. திரு ஆனைக்கா, திருச்சியில. இதெல்லாம் என்ன காரணம்? அன்பு வயப்பட்டது ஆண்டவனிடத்தில். சார், பெரிய புராணத்தை நம்ம படிக்கிறோம்,
கண்ணப்ப நாயனார் சரித்திரம் 1000 முறை சொல்லியிருக்கேன். புலால் வைத்தார், உமிழ்நீர் வைத்தார், சூடிய மலர சூடினார், பன்றி இறைச்சியை வச்சார். சிவகோசிரியார் மிரண்டு போனார். கனவில் கடவுள் பேசினான். ஏன்? அவனுடைய அன்பெல்லாம் நம் பக்கம் அன்பு வயப்பட்டு செய்தார். நான் ஒன்றே சொல்கின்றேன், அன்புதான் சிவம், அன்புதான் தவம். எப்படி? தென்காசியிலே பராக்கிரம பாண்டியன் என்பவன் பிரம்மாண்ட கோயில் கட்டினான். எல்லோரும் பாராட்டினார்கள். எல்லாரும் கல்வெட்டு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது தன்னுடைய கையினால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் பராக்கிரம பாண்டியன் தென்காசி கோயிலில் பதிவு செய்திருக்கிறான். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயிலினுடைய சிதலப் பகுதியை சரி செய்து செப்பனிட்டு ஆண்டவனின் ஆலய வழிபாட்டிற்கு அன்போடு வழிவகுத்து தருகின்றவர்களுடைய திருவடியை தொழுகின்றேன் என்றானே, அந்த வரிதான் பராக்கிரம பாண்டியனை இன்றைக்கும் நம்மை நினைக்கச் செய்கிறது. ஆனந்தம் முழுக்க பரவுவதற்கு விதை அன்பு. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.